எம்பிபிஎஸ் முடித்தா டாக்டரோட ஸ்டார்டிங் சேலரி 12,000 rupees தானா? எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவோட டாப் 5 ஹையஸ்ட் டாக்டர் ஸ்பெஷலைசேஷன் என்னென்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு என்னை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூரோ சர்ஜன்ஸ், இவங்க பிரெயின் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் டாப் 8 டாக்டர்ஸ் இவங்க தான். இவங்களோட ஸ்டார்டிங் சேலரி 15 lakhs per annum வந்து 30 lakhs per annum வரையும் இருக்குங்க. கார்டியாலஜிஸ்ட், இவங்களை ஹார்ட் மெக்கானிக்னு சொல்லுவாங்க. பைபாஸ் சர்ஜரிஸ் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். இவங்களோட ஸ்டார்டிங் சேலரி 12 lakhsலேருந்து 25 lakhs per annum வரை இருக்குங்க. ஆர்த்தோபெடிக் சர்ஜன், இவங்களை போன் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பயங்கரமாக இவங்களை வச்சு இன்கம் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் சேலரியே 15 lakhsலேருந்து 18 lakhs per annum வரை இருக்குங்க. ஃபோர்த் ஒன் ரேடியாலஜிஸ்ட், எம்ஆர்ஐ அண்ட் சிடி ஸ்கேன் மாதிரி இருக்கிறதுல ஹிடன் ட்ரூத் கண்டுபிடிப்பாங்க. என்ன பிரச்சனை இருக்குது அது எல்லாமே. இப்போ இதுதான் செம டிமாண்டு. 10 lakhs per annumலேருந்து 14 lakhs per annum வரையும் கிடைக்குங்க. ஒன் டெர்மட்டாலஜிஸ்ட், இந்த சோஷியல் மீடியா ஏரால மக்கள் எவ்வளோ காசு கொடுத்தோ அது க்ளோ ஆகணுன்றதை பார்க்குறாங்க. இவங்களோட ஸ்டார்டிங் சேலரி 8 lakhs per annum வந்து 12 lakhs per annum வரைங்க. ஸ்டார்டிங்கில் சொன்னது அந்த 12,000 rupeesன்றது ஸ்டைஃபன் அமௌண்ட் தான், அது சேலரி கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் சேலரி பயங்கரமாக இருக்கும். ஆனால் டாக்டர்ன்றது பேஷன் பேஸ்ட் ஒர்க்காக பண்ணுங்கள். ரொம்ப ஃபினான்ஸ் பேஸ்ட் ஒர்க்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பார்க்காதீங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் சொல்லுவேன். என்னை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க.